ஒரு வெற்றி பெறும்படியா தேவன் நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கையில தான் செய்யணும்னா அவர் வார்த்தை தான் அனுப்புவார். அதனால்தான் வேதத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்திலிருந்து இந்த வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அவருடைய வார்த்தை கொண்டு உங்களோடு கூட பேசும்போது நமக்கு வேண்டியதெல்லாம் அந்த வார்த்தையில் இருக்கிறது. தேவனிடத்தில் ஒன்றும் இல்லாத போது ஆதியில வார்த்தை இருந்தது. அப்போ வார்த்தை கொண்டுதான் சகலத்தையும் படைத்தார். தேவன் ஆதியில எப்படி காணப்படுகிற எல்லா உலகத்தை தேவன் படைத்தார் என்றால் வார்த்தை கொண்டு. ஆதியில தேவனிடத்தில் வார்த்தை இருந்தது. அப்போ வார்த்தை மூலமாக காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் இருக்கிற அத்தனை காரியங்கள் உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த வார்த்தையினால் இன்னைக்கு நமக்கு நம்ம கையில உங்க கையில ஏன் இந்த வேத வசனத்தை ஆண்டு கொடுத்தாங்கன்னா இந்த வார்த்தையும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஏன்னா அந்த வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட உலகங்கள் எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறது. அப்போ உண்டாக்கப்பட்ட எல்லாம் வார்த்தையினால் இன்னைக்கு இந்த பொருளாதாரத்துல ஒரு பெரிய பெருக்கம், பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்துல திருப்பன் முனை உங்களுக்கு எனக்கு வேணும்னா தேவன் வார்த்தை தான் அனுப்புவார். அப்போ வார்த்தை இந்த நாட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தையை புரிந்து சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரம்பிருக்கும் போது பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவினால் நிரப்பும் போது சொல்றாரு, நீங்க இந்த அறிவினால் தேவன் அறிகிற அறிவினால் விருத்தி அடையும் போது உங்க வாழ்க்கை இருக்கிற அத்தனை இருளான வாழ்க்கை, குறையான வாழ்க்கை, பிரச்சனை வாழ்க்கை, சமாதானற்ற வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, வெறுமையின் வாழ்க்கை, குறைவின் வாழ்க்கை, தரித்திரத்தின் வாழ்க்கை எல்லாவற்றும் அதை மாற்றக்கூடிய அந்த தேவ வார்த்தை ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால அவருடைய வழி, கர்த்தருடைய வழி என்னென்றால் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். எப்போது வார்த்தை நீங்க சீரியஸா எடுத்து இந்த வார்த்தை தான் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று எடுத்து உங்க இருதயத்துல வைக்கும் போது அந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிற இடமா இருக்கிறது. எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா அந்த இருதயத்திலிருந்து தான் ப்ரொடக்ட் ஆகிறது. இருதயத்திலிருந்தான் நாம் உற்பத்தி பண்ணுகிற இடம். இந்த வார்த்தையான வையுங்கள், கர்த்தர் உங்களை பெரிய காரியம் செய்வார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த பொருளாதாரத்துடைய திருப்பன் முனைக்கு இன்னைக்கு ஒரு டைட்டில் என்னன்னு சொன்னா நன்றியும் அறுவடையும். தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ஹார்வெஸ்ட். நீங்க ஹார்வெஸ்ட் செய்வதற்கு முன்பாக நாம் தேங்க்ஸ் கிவிங் சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏன்னா அந்த துதியில தான் எல்லா விடுதலையும் வைத்திருக்கிறார். அப்ப நன்றி சொல்ல 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 தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதனால்தான் இன்னைக்கு இந்த தேவனுக்கு நன்றியும் அவர் கொடுக்கிற அறுவடையும் உங்க பொருளாதாரத்துல அறுவடை வருவதற்கு முன்பாக நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இன்னிலிருந்து நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாத்துக்காக, சின்ன சின்ன காரியங்களுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்ல ஆரம்பிக்க போகிறோம். இனிலிருந்து கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், உங்களிடத்துல இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க, இல்லாததுக்கு குறை சொல்லிக் கொண்டு நம்மிடத்துல எது இல்லை அதுக்கு நாம் புறம்புறாதபடி, எது நம்மிடத்துல இல்லையோ அதை குறித்து கவலைப்படாதபடி, அதை குறித்து பேசாதபடி, அதை குறித்து நாம் கஷ்டத்துல பிரச்சனை வாழாதபடி, நம்மிடத்துல தேவன் என்ன இருக்கிறது, எது கொடுத்திருக்கிறார் என்று நாம் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துவோம். நல்ல உடைக்காக, நல்ல இருப்பிடத்திற்காக, தேவைகளுக்காக, நம்ம கொடுத்த பலன் சுக ஆரோக்கியத்திற்காக, உங்க கணவன் மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக கொடுத்த சின்ன சின்ன காரியங்களுக்காக இன்னைக்கு நன்றி சொல்ல போறீங்க. இன்னிலிருந்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஒரு அற்புதமான உங்க பொருளாதாரத்துல பார்ப்பீங்க. பொருளாதாரத்துல ஒரு திருப்புன் முனை நீங்கள நானும் பார்ப்பதற்கு ஒரு கீ என்ன தெரியுங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தினந்தோறும் நன்றியும் அறுவடைக்கு முன்பாக ஸ்தோத்திரம் பண்ணி கொடுங்க. ஒரு அவன் ஒரு விவசாயி, அவன் விதைத்த பிறகு அந்த அறுவடைக்காக அவன் சந்தோஷமாய் காத்திருப்பான். அந்த அறுவடை வருவதற்காக அவன் ஹாப்பியாக அனுப்பிச்சிருவான். அந்த அறுவடைக்காக அவன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருப்பான்.
அதான் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உங்க ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ உண்டாகணும்னா ஒரு கீ என்ன தெரியுங்களா? உங்களுக்கு ஆண்டவர் எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, எதெல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறாரோ அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அதற்காக நன்றி சொல்ல சொல்ல கர்த்தர் நமக்கு அறுவடை, மிகப்பெரிய அறுவடை கொடுப்பார். ஸ்பெஷலி தி ஃபைனான்சியல் ஒரு பெரிய ஹார்வெஸ்ட் கொடுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கீ என்ன தெரியுங்களா? என்னிலிருந்து உங்களிடத்துல என்ன இருக்கிறது பெரிய. இப்ப பாருங்க, இயேசு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் போஷித்தார். ஆனா அங்க ஒரு 20 லட்சம் பேர் இருப்பான்னு சொல்லி நினைச்சுங்க. ஆனா அந்த ஜனங்களுக்கு போஷிப்பதற்கு அங்கே போதுமானது இல்லை. அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, உங்களிடத்துல என்ன இருக்கிறது அதை என்னிடத்தில் கொண்டு வாங்க. அப்போ அந்த 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு வந்தார்கள். அவ்வளோ பேர் ஜனங்கள், ஒரு 6 லட்சம் ஜனங்களுக்கு அது பத்தாது. ஆனா அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணார் இயேசு. கரங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணார். அந்த ஸ்தோத்திரத்தின் மூலமா தான் இம்பாசிபிள், இந்த 2 மீன் 5 அப்பம் கிட்டத்தட்ட அந்த 6 லட்சம் ஜனங்களுக்கு பத்தாது. ஆனா ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். கரங்களை ஏந்தி பிதாவுக்கு ஸ்தோத்திரித்தார், துதித்தார். என்ன அதுதான் சீக்ரெட். இப்ப பெருக்கம் உண்டாகணும்னா இருக்கிற அந்த 2 மீன் 5 அப்பத்திற்கு இயேசு என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம் பண்ணார். ஆண்டவருக்கு துதித்தார். இதற்காக ஸ்தோத்திரம். இந்த 2 மீன் 5 அப்பத்திற்காக ஸ்தோத்திரம். அதுதான் கீ. அந்த 2 மீன் 5 அப்பமும் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் மேல சாப்பிட்டார்கள், திருப்தியாக சாப்பிட்டார்கள். மீதம் 12 கூட எடுத்தார்கள். தான் கீ. நீங்க எனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார், உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்து இருக்கிறதுக்கு நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த பொருளாதாரத்துல நாம் ஒரு பிரேக் த்ரூ வரணும்னா, பொருளாதாரத்துல ஒரு திருப்பு முனை உங்களுக்கு வரணும்னா, உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்திற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிற அந்த எது இருக்குதோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லாததை குறித்து கவலைப்படுகிறார்கள். இல்லாததை குறித்து நமக்கு எது இல்லையோ அதை குறித்து கவலைப்பட்டு அதை குறித்து நொந்து கொண்டு அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அதை குறித்து நாம் கவலைப்படும் போது அது நமக்கு இம்பாசிபிளா இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதோ இயேசு இருக்கிற 2 மீன் 5 அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறார் நம்மளுக்குன்னா, நம்மிடத்துல என்ன இருக்கிறது அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதற்காக கர்த்தரை துதிங்க. அப்பதான் ஒரு பெரிய அறுவடை நம்ம வாழ்க்கையில உண்டாகும். தினந்தோறும் சாப்பிடுறோமா, தேங்க் யூ ஜீசஸ். நமக்கு வேண்டியதெல்லாம் அன்னைக்கு கிடைக்கிறதா, தேங்க் யூ லார்ட். நமக்கு வேண்டிய சின்ன சின்ன காரியம் நமக்கு இருக்கிறதா, நாளைக்கு இல்ல ஆனா இன்னைக்கு இருக்கிறது. அதுதான் பைபிள்ல இருக்கிறது அப்படின்னு கர்த்தர் எல்லா இடத்துலயும் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லும் போது இருக்கிறது என்ற பிரமாணம் வேலை செய்யும். இல்ல நீங்க இல்ல என்ற ஒரு பிரமாணம் வாழ்க்கையில வேலை செய்து கொண்டிருக்கோம். எப்பெல்லாம் நீங்க இல்ல இல்லைங்களோ உங்க வாழ்க்கையில எல்லாமே போய் கொண்டிருக்கோம். எப்பதெல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லுங்களோ அப்பெல்லாம் இருக்கிறது வந்து கொண்டே இருக்கும். பாருங்க, பழைய ஏற்பாடுல கூட ஒரு தீர்க்கதரிசி அம்மா இடத்துல போய் தீர்க்கதரிசி கேட்கிறார், உலகத்துல என்ன இருக்கிறது? என்னதான் இருக்குது என்றார். அவங்க சொல்றாங்க, என்னதான் இருக்குது? கொஞ்சம் இருக்குது. என்ன? அந்த கொஞ்சம் எண்ணத்துக்கு அந்த ஆயில எடுத்து வார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொஞ்சம் இருக்குது பாத்தீங்களா, அதான் தேவ மனிதன் சொல்றாரு. அற்புதம் நடந்தது எங்க தெரியுங்களா? அந்த கொஞ்சம். ஒரு அம்மா சாரிபாத் விதவை, அவங்களுக்கும் பஞ்ச காலத்துல தீர்க்கதரிசி கேட்கிறார், உங்க வீட்டுல என்ன இருக்குது? கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய். அந்த கொஞ்சத்தை அங்கதான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா இப்போ பெருசா எதுவும் இல்லை, ஆனா இருக்கிறத வைத்துதான் தேவன் வேலை செய்வார். என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இருக்கிறதை வைத்து தேவன் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக. அதுக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இது கொடுத்திருக்கிறார், நன்றி அப்பா. இன்றைக்கு 3 வேளை சாப்பிட தேவன் கிருபை செய்திருக்கிறார். இன்னைக்கு நல்லா இருக்கும்படி, இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கும்படி, இன்னைக்கு எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்திருக்கார். அதற்காக அவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுவதுதான் உங்க அறுவடைக்கான கீ. திறவுகோல் என்ன தெரியுங்களா? ஒரு பெரிய அறுவடை வரணும்னா இருக்கிற அந்த கொஞ்சத்திற்காக நீங்க என்ன செய்யணும்? தேங்க் பண்ணணும், நன்றி சொல்லணும். இல்லாததுக்காக நீங்க புறப்படக்கூடாது.
நொந்து கொள்ளக்கூடாது. அது இல்ல இது இல்ல, அவனிடத்துல இருக்கிறது என்னிடத்துல இல்ல, அதுக்காக இல்ல, எனக்கு இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அற்புதத்தை பார்ப்பீர்கள், அதிசயங்களை நடக்கும். என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்கள் தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். எப்ப செய்ய ஆரம்பிப்பாரு? உங்களிடத்துல இருப்பதை கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அதற்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். இயேசுவே அந்த கொஞ்சம் அந்த 2 மீன் 5 அப்பத்துக்கு என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம் பண்ணாரு, துதித்தாரு, நன்றி சொன்னார். இன்னைக்கு கொஞ்சம் இருக்கிறது, இடத்துல இருக்குது, இல்ல இல்ல இல்ல, ஆனா இருக்கிறது. அதற்காக தேவனை நீங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இந்த 7 days இந்த பிரேக் த்ரூ, ஃபைனான்சியல் பிரேக் த்ரூல, இந்த பொருளாதாரத்தை திருப்ப முடியல, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆவியானவர் என்ன பேசுறாருன்னா, எப்படி உங்களுக்கு அறுவடை உண்டாகும், எப்படி ஃபைனான்சியல் ஒரு பிரேக் த்ரூ வரும், எப்படி பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி பெற முடியும், பொருளாதாரத்தின் பெருக்கு எப்படி உண்டாகும், பொருளாதாரத்தின் திருப்பு முனை எப்படி உண்டாகும்னா, உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இதுதான் கீ. நீங்க பெரிய ஒரு அறுவடை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். பவுல் சொல்றாரு, அதான் வாசிக்க போறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல, 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 4:15 வாசிக்கிறேன், கேளுங்கள். பிலிப்பியர் 4:15 மேல பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்துல நான் மக்கெதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதல்லாமல் வேறொரு சமயம் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போது என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2ஆம் தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்க கணக்கள் பல பெருகும்படி நாடுகிறேன். பவுல் என்ன சொல்றாருன்னா, பவுலுடைய ஊழியத்துக்கு, அவர் செய்கிற ஊழியத்திற்கு அவர்கள் சில உதவிகள் செய்தார்கள். யாரு? பிலிப்பியர். பிலிப்பியர் என்ற சபை மாத்திரம் அவர் பவுலுடைய ஊழியத்திற்கு, அவருடைய மிஷனரி ஊழியத்திற்கு, சபை கட்டுகிற அவர் ஊழியத்திற்கு உதவி செய்தார்கள். அவர் சொல்றாரு, நீங்கள் மாத்திரம் என்னோடு கூட உடன்பட்டீர்கள், மற்ற எந்த சபையும் என்னோடு கூட உடன்படவில்லை. எதுல? கொடுக்கல் வாங்கல். சொல்றாரு, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்கில் பணம் பெருகும்படி நாடுகிறேன். நான் சொல்ல வராருன்னா, இப்போ நான் என்னோட உபகாரம், என்னோட எல்லா முயற்சியும் எதற்காக சொன்னால், இப்ப நீங்க உங்க ஒரு சபை, பிலிப்பியர் சபை மாத்திரம் தேவனுக்காக, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அவர்கள் மாத்திரம் கொடுத்த காரியங்கள் உடன்பட்டார்கள். கொடுக்கல் வாங்கல் கொடுப்பதில் அவர்கள் உடன்பட்டார்கள், வேறு யாரும் உடன்படவில்லை என்று பவுல் சொல்றாரு. இப்போ உங்க கணக்கில் பல பெருகும்படி நாடுகிறேன். பவுலுடைய என்ன பிரயாசப்படுறாருன்னா, இப்போ உங்க கணக்கில் பலன் பெருக வேண்டும், உங்கள் கணக்குக்கு பலன் பெருக வேண்டும்படி நாடுகிறேன். அப்போ இந்த உங்க கணக்குல என்ன உபகாரத்தை நாடாமல் உங்க கணக்குல உங்களுக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். அப்போ பவுலுடைய பிரயாசம் என்ன தெரியுங்களா? பிலிப்பியர் ஒரு சபைக்கு அவர் என்ன பிரயாசப்படுறாருன்னா, அவருடைய கணக்குக்கு பலன் பெருகும்படி. அதுக்கு என்ன சொல்லிருக்கிறாருன்னா, இப்ப பாருங்க, அதான் 19ஆம் வசனம். இப்ப என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்க குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். இப்போ இந்த தேவனை இந்த பிலிப்பியர் சபைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றார். இந்த தேவன் யாரு? இந்த தேவனை நீங்க நம்பும்போது இந்த தேவன் என்ன செய்வாரு? எப்படி உங்க வாழ்க்கையில உங்க கணக்கில் பலர் பெருகும்படி. அதுதான் சுவிசேஷத்தை ஊழியத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் கொடுக்கும் போது, உங்க கணக்களை நீட்டும் போது, உங்களுடைய எல்லா காரியங்களை தேவனுக்காக செய்யும் போது உங்க கணக்கில் பலன் பெருகும். இன்னைக்கு உங்க கணக்குல, உங்க வாழ்க்கையில பலன் பெருகாமல் இருப்பது காரணம் என்னன்னா, தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பவுல் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தின் ஆரம்பத்துல நம்ம எங்கேயோ புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் உடன்பட்டீர்கள், வேறு யாரும் உடன்படவில்லை. அப்ப யாரெல்லாம் இந்த சுவிசேஷ ஊழியத்துல நீங்க உடன்படுறீங்களோ உங்க கணக்கு, எல்லா கணக்குல அது பல பெருக முடியாது. யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்துக்காக
இதை நீங்கள் உடன்படுகிறீர்களோ? அதனால்தான் சுவிசேஷம் தான் ரொம்ப முக்கியம். சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்ல தேவன் விரும்புகிறார். இதுதான் பிரதான கட்டளை. இயேசு மரித்து பரலோகத்திற்கு போகும்போது அவர் ஒரு பிரதான கட்டளை கொடுத்தார். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் உலகமெங்கும் போய் புறப்பட்டு அறிவியுங்கள், சீஷராக்குங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அதுதான் நமக்கு பிரதானமான தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. அது ஒரு பிரதான கட்டளை இருக்கிறது. இப்ப இந்த சுவிசேஷத்திற்கு நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் மாத்திரம் தான் என்னோட கூட இந்த ஊழியத்துல சுவிசேஷம் உடன்பட்டார்கள், வேற யாரும் உடன்படவில்லை. அதனால உங்க கணக்குல பலன் பெருகணும், உங்க அக்கௌண்ட் ஓவர்ஃப்ளோ ஆகணும்னு சொல்றாரு. அவன் உங்க கணக்கு, உங்க அக்கௌண்ட் ஓவர்ஃப்ளோ ஆகணும்னா அதற்காக பிரயாசப்படுறார். யாரு? பவுல். அதற்காக தான் சொல்றாரு, இப்போ இந்த தேவன் அவர்கள் உதவி பண்ணார்கள், சுவிசேஷத்திற்கு தங்கள் கரங்களை நீட்டினார்கள், பணத்தை கொடுத்தார்கள், ஆஸ்தி கொடுத்தார்கள். பவுல் ஊழியத்துல சுவிசேஷத்துக்காக பெரிய பெரிய காரியங்களை அவர்கள் பிலிப்பியர் மாத்திர சபை மாத்திரம் கொடுத்தார்கள். இப்போ இந்த சபைக்கு இந்த தேவனை பவுல் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இப்போ ஏன் தேவன் இந்த ஊழியத்திற்காக, இந்த சுவிசேஷத்திற்காக நீங்கள் பணத்தை கொடுத்தீர்கள், உங்களுடைய விதைகளை கொடுத்தீர்கள். இப்போ அறுவடை யார் கொடுக்கிறதுனா தேவன். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? இதை சொல்லுதான் அந்த 19ஆம் வசனம் சொல்றாரு. இதான் இந்த பேக்ரவுண்ட். யாரெல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு வேலைக்கு உடன்படுகிறார்களோ அவருடைய கணக்கு பெருகும், அவருடைய கணக்கில் குறைவே இருக்காது, அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பி கொண்டிருக்கும். ஏன்னா இந்த செய்தி பிலிப்பியருக்கு இப்ப பவுல் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குகிறார். அப்போ என் தேவன் எப்படி நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் எப்படி செய்கிறார்னு பவுல் இந்த பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறார். இப்ப பிலிப்பியர் சபை தான் சுவிசேஷத்துக்கு உடன்பட்டார்கள். இப்போ அவர்கள் கொடுத்தது ஒருவேளை கொஞ்சமா இருக்கலாம். இப்ப தேவன் அவருக்கு கொடுப்பதுதான் இந்த பவுல் சொல்றாரு. இப்ப நான் ஆராதிக்கிற, நான் சேவிக்கிற, நான் சுவிசேஷம் அறிவிக்கிற இந்த தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்க குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். இப்போ தேவன் என்னை உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நம்முடைய அளவின்படி அல்ல, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி அவர் லெவல்ல நம்ம ஆசீர்வதிக்கும் போது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்கள், தேசங்களே நம்மளை திரும்பி பார்க்கிற அளவுக்கு தேவனுடைய ஐஸ்வர்யம். சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யம் உலகமே தாங்காது, அவ்வளோ ஏராளம் தாராளம் ஐஸ்வர்யம். பாருங்க, இந்த ஐஸ்வர்யத்தை பெற்ற பழைய பாட்டுக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறம் யோசேப்பு, மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள், யோசுவா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஸ்தி, அவங்களுடைய ஐஸ்வர்யங்கள், கர்த்தர் கொடுத்த அந்த செல்வங்கள், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பூமியே தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்தது. ஏன்னா அதுதான் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. இப்ப எனக்கு என்ன தேவைப்படி கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதுல நாம் ஏன் இன்னும் இந்த பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்துல போகாம இருக்கிறதுனா, இப்ப என் தேவைகளுக்கு ஆண்டவரை ஆசீர்வதியும், என் தேவைப்படி நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என் குறைச்சலுக்கு, என் தேவைக்கு, எனக்கு வேண்டியதற்காக ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். அவர் என் தேவைக்கும் உங்கள் தேவைப்படி ஆசீர்வதிக்கிறதுல அவர் பவுல் ரிலீஸ் பண்றார் இந்த பிலிப்பியர் சபைக்கு. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஏன்னா கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். என் தேவையை சந்திக்கிற தேவன் அல்ல, உங்க தேவையை சந்திக்கிற தேவன் அல்ல, நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர், நிறைவாய் கொடுக்கிறவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்கள், ஏராளமாய் கொடுக்கிறவர், தாராளமாய் கொடுக்கிறவர். அப்ப இந்த தேவனை இந்த பிலிப்பியர் சபைக்கு பவுல் இன்ட்ரோடியூஸ் பண்றார். ஏன்? அவர்கள் சுவிசேஷத்திற்காக அவர் கரங்களை நீட்டினார்கள், தங்கள் பணத்தை கொடுத்தார்கள். இப்ப பொருளாதாரத்தின்படி
வார்த்தையின்படி இப்ப எல்லா சபையை விட இந்த பிலிப்பர் சபை ஒரு பெரிய ரிச் சபை ஆயிடுச்சு. ஏன்னா பவுல் சொன்னது போல இந்த பால் தேவன் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்க குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைகளை சந்திக்கிறவர் அல்ல, நம்முடைய உங்க தேவைகளை சந்திக்கிற தேவன் அல்ல. உங்கள் குறைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குற தேவன். இந்த தேவனை இப்படி பார்க்கணும் தான் இப்போ பிலிப்பருக்கு பால் இந்த தேவனை இன்ட்ரோடியூஸ் பண்றார். நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நான் சேவிக்கிற தேவன் யார் தெரியுமா? நான் பிரசங்கம் பண்ற தேவன் யார் தெரியுமா? உங்க குறைகளை அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால் நிறைவாக்குவார். சோ இன்றைக்கு இந்த வார்த்தை தான் அறுவடைக்கு நன்றி சொல்லி அறுவடைக்கு பெற்றுக் கொள்கிற ஒரு திறவுக்குள்ளான வார்த்தை ஆவியானவர் கொடுக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எனக்கு இருக்கிற எல்லா குறைகள், பொருளாதாரத்தின் குறைகள், இது எதை பத்தி பேசுதுன்னா பொருளாதாரத்தை பத்தி தான் பேசுறார், பணத்தை பத்தி தான் பேசுறார். டாக்ஸ் அபௌட் தி ஃபைனான்சியல் வார்த்தை. வேற எந்த குறையும் கிடையாது. இன்னைக்கு பொருளாதாரத்துல குறையா இருக்கிறீங்களா? பொருளாதாரத்துல கீழே இருக்கிறீங்களா? பொருளாதார தேவையில இருக்கிறீங்களா? ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டா இருக்கீங்களா? ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்கிறீங்களா? ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்கீங்களா? ஃபைனான்சியல் லேக்ல இருக்கீங்களா? பவுல் இந்த பிலிப்பர் சபைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது போலதான் பவுல் பிலிப்பர் சபைக்கு சொல்றாரு, நீங்க இந்த சுவிசேஷத்துக்காக உங்களால முடிந்ததை என்னோடு கூட உடன்பட்டீர்கள், என்னோடு கூட நீங்க கை கோர்த்தீர்கள், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்க எனக்கு பணம் கொடுத்தீர்கள். அதனால இப்போ உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை நிறைவாக்க இப்போ இந்த பால் தேவனை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. என் தேவன், என்ன தேவன் தெரியும்? அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவர் நிறைவுள்ள தேவன், அவர் ஏராளத்தின் தேவன், அவர் தாராளத்தின் தேவன். வானம் பூமி கர்த்தருடையது, அது நிறைவும் அது குடிகளும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. கர்த்தர் தான் இந்த உலகத்திற்கு சொந்தக்கார், அவர் தான் படைத்தார், அவர் தான் சிருஷ்டித்தார். இந்த பூமியில் இருக்கிற அத்தனையும் தேவனுடையது, தேவன் சிருஷ்டித்தார், தேவன் உண்டு பண்ணினார். பவுல் சொல்றாரு, எல்லாம் தேவனுடையதெல்லாம் என்னுடையது. அப்ப இந்த பூமியில் இருக்கிற அத்தனை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். இப்போ இந்த தேவன், அவர் பவுல் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைகள், உங்களுக்கு 1000 குறைகள் இருக்கலாம், 1000 தேவைகள் இருக்கலாம், 1000 ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனை இது எப்படி டீல் பண்ணுவாருன்னா, இப்ப என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி, not according to your needs, according to உங்க தேவைப்படி அவர் ஆசீர்வதிக்கிறவர்ல, நிறைவாக்குறவர்ல, அவர் தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். அதனால்தான் மகிமையில நிறைவாக்குவார். பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதுல 18வது வசனம். நாம் எபேசியர் 2:18, 2:1:18, எபேசியர் 1:18, தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்த வாழ்வுகளுக்கு தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். பாருங்க, நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம். இப்ப there is the riches of glory, அதுக்கு பேரு riches of glory. கர்த்தரிடத்துல என்ன இருக்குன்னா riches the glory. அப்போ glory எப்படி இருக்காரு? ரிச்சா இருக்கிறாரு. இப்ப இந்த தேவன் அவருடைய தம்முடையபடி, இப்ப அவருடைய அளவின்படி, அவருடைய லெவல்ல நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, நம்ம குறைகளை நிறைவாக்கும் போது, அது எப்படி இருக்குன்னா riches the glory. அந்த riches-ஆ இருக்கறதால நம்மலாம் தேவனுக்குள்ள riches-ஆ இருக்கிறோம். அதற்கு தான் சொல்றாரு. இப்போ இதற்காக அந்த அடுத்த வசனம் சொல்லுது, கிறிஸ்து மரித்தோர் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையும் விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்க தம்முடைய வல்லமை மகா மேன்மை மகத்துவம் என்னது நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போ ஏன் ஒரு ஜெபம் பண்றாரு? இந்த சபைக்கு எல்லா விசுவாசிக்கு பவுல் ஒரு ஜெபிக்கிறார். ஏன்னா இப்போ இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அதனால உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் சொல்றாரு. உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும். இப்ப அந்த ரிச்சஸ் க்ளோரிய நீங்க பார்க்கணும். பவுல் சொன்னார், நான் இன்னும் பார்க்கல, நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ரிச்சஸ்
மகிமின் ஐஸ்வர்யம். இதுக்கு பேர் என்ன சொல்றாரு? மகிமின் ஐஸ்வர்யம். நம்முடைய மகிமின் ஐஸ்வர்யத்தினால் என்னை உங்களையும் கர்த்தர் நிறைவாக்கும் போது, ஆசீர்வதிக்கும் போது, இந்த உலகத்திலே நீங்க தான் பெரியார், இந்த உலகத்திற்கு நீங்க தான் சாட்சி, இந்த உலகத்திற்கு நீங்க தான் டிவோபி, இந்த உலகத்துல பார்த்து திரும்பி பார்ப்போம். ஏன்னா கர்த்தருடைய அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இது ஒரு பெரிய blessing. ஆனால் தான் பிலிப்பியர் சபை மாத்திரம் இந்த கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு பவுலோடு இணைந்தார்கள். அப்ப இணைவதன் மூலமாய் அவர் என்ன சொல்றாரு? இப்போ தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்துக்கு கொடுப்பார். அதனால அந்த சபை ஒரு பெரிய பெஸ்ட் சபையா இருக்கும், ஒரு பெரிய ஆசீர்வதிக்க சபையா இருக்கும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உங்களுக்கு குறைகள் இருக்கலாம், உங்களுக்கு தேவைகள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த ஃபைனான்சியல் பொருளாதாரத்தை பேசக்கூடிய வார்த்தை இது. பிலிப்பியர் 4:19 இது வேற எதை குறித்து பேசுகிற வசனம் இல்லை, பொருளாதாரத்தை குறித்து, ஃபைனான்சியல் பணத்தை பத்தி தான். பண குறை உள்ளவர்கள் நீங்களும் நானும் இந்த பால் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, பிலிப்பியருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. பிலிப்பியருடைய கஷ்டத்துல, குறைச்சல, அவருடைய காலையில, அவருடைய தேவைகளில அவர்களுக்கு இந்த தேவன், நான் என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குகிறார். richest glory அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்குவார். தேவனுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு எனக்கு வந்தா இந்த உலகமே திரும்பி பார்க்கும். தேவனுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு எனக்கு வந்தா இந்த உலகத்துக்கு நீங்க தான் பெரிய பணக்கார ஐஸ்வர்யவான்கள், நீங்க தான் இந்த உலகத்துக்கு பெரிய richest person. ஏன்னா தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறைகள், உங்க பிரச்சனைகள், உங்க தேவைகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்குகிறார். இந்த தேவனை அறியும் போது உங்க பொருளாதாரத்துல, உங்க பொருளாதார பிரச்சனையில, உங்க பொருளாதாரத்துடைய குறைவுகள இந்த வார்த்தை எடுத்து பேசணும். அதான் பவுல் சொல்றாரு, இந்த பிலிப்பியர் சபையோட குறைச்சல் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், தேவை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம். இப்ப நீங்களும் அந்த தேவன் உங்க கணக்குல உங்க பலன் பெருகும்படி, இப்ப ஏன் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குகிறார். பவுல் சொல்றாரு, அவர் மகிமையை நிறைவாக்குகிறார் இயேசு கிறிஸ்துவுக்குள். ஆனா எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. தேவன் அத்தனை ஆசீர்வாதங்கள், அத்தனை ஆசீர்வதிக்கிறார் இப்போ கிறிஸ்துவுக்குள். அதான் கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். இப்ப கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒன்று கிடையாது. அந்த கிறிஸ்து எங்க இருக்கிறார்? எனக்குள் இருக்கிறார். அந்த கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். இருக்கிறாரா? இருந்தாதான். ஏன்னா அந்த கிறிஸ்து மகிமை நம்பிக்கையா எனக்குள் வாசமா இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். அது எப்படி இருக்கிறார்? மகிமையா இருக்கிறார். இப்ப அவர் என் தேவை, என்னுடைய குறைய, என்னுடைய குறைச்சல, என்னுடைய வறுமை, என்னுடைய பைனான்சியல் ப்ராப்ளத்தை அவர் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த வார்த்தை நம்புங்கள், இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. உங்க பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள், பொருளாதாரத்தின் திருப்புமுனையை காண்பீர்கள். எப்போது பவுல் சொல்வது போல, என் தேவன் தம்முடைய மகிமைப்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார், மகிமையை நிறைவாக்குவார். இது ஒரு ரெவலேஷன், இது ஒரு பெரிய வெளிப்பாடு. பவுல் கொடுத்தார், அவர் என் தேவை சந்திக்கிற தேவன் அல்ல, அவர் மகிமையினால் என்னை நிறைவாக்குகிறார், மகிமையினால் உங்க குறைகளை நிறைவாக்குவார். தம்முடைய மகிமைப்படி உங்க பைனான்சியல் ப்ராப்ளத்தை மாற்றுவார். இப்ப பைனான்சியல் தேவன் உங்களை நிறைவாக்கணும், பரிபூர்ணமாக்கணும், ஏராளம் தாராளம் உண்டாகணும்னா இந்த வார்த்தை எடுத்து பவுல் இன்ட்ரோடியூஸ் பண்றார் பிலிப்பியருக்கு. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிறார். நிறைவாக்குற தேவன் அவர் சம்பூர்ணத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன். இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்க அறிக்கை செய்ய, பேச ஆரம்பிங்க. இந்த மண்டலம், இந்த பைனான்சியல், இந்த பொருளாதார பண கஷ்டத்துல, பண நெருக்கடியில் இருக்கிற ஒவ்வொருக்கும் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறைகள் எல்லாம் அவருடைய கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குற தேவன்.